எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. சிம்ம ராசி அன்பர்களே, ஜோதிடத்தில் சிம்ம ராசியை சிற ராசின்னு சொல்லுவோம். அதாவது அதே வேளையில் அதை நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். சிம்ம ராசியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா சிங்கம். பொதுவாக சிங்கம் என்றாலே கர்ஜனை, காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவோம். அரசியலில் சோபிக்கணும்னா மிக முக்கியமாக நான் பார்க்கறது சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்து இருக்கணும். அதாவது சூரியனோட வீடு, சிம்ம வீடு சூரியனோட வீடு. சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலுத்து இருக்காரான்னு பார்க்கணும் அரசியல சோபிக்கணும்னா. மற்றும் செவ்வாயும் பார்க்கணும். இது பேசிக்கான ஒரு கணக்கு. குறிப்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது சிம்மத்தில் கேது சுயசாரத்துடன் அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்ல அமைப்பு கிடையாது. இவர்கள் வாக்கு கொடுத்து வாக்கை நிறைவேற்ற இயலாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா கேது சுயசாரத்தோட இருக்கிறாரு. பொதுவா கேது அப்படின்னா ஞானகாரகன்னு சொல்லுவோம். அதாவது தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். கோச்சாரப்படி இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச குரு அமர்ந்து இருப்பதால் அவர் விரய குருவாக செயல்படுவார். அதனால பயப்பட வேணாம். ஆனால் உச்சனாகி இருக்கிற குரு தன்னுடைய சுயசாரம் வாங்கி இருப்பதால் சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார். அப்போ விரய செலவு செய்வதற்கு பணம் வேணுமேன்னு கேட்கலாம். அதாவது தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை குரு பகவான் உச்ச குரு பார்ப்பதால் அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அதே போல இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், புதியதாக தொழில் தொடங்குவது, ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அது கூடவே இன்னொரு தொழிலை தொடங்கும் அமைப்பு போன்றவைகள் ஏற்படும். அதே போல அக்டோபர் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதிசாரமாக கடகத்தில் இருக்கும் குரு பகவான் சிம்மத்திற்கு வந்து ஒரு 3.5 மாதம் அங்கு இருந்த பிறகு மறுபடியும் வக்ரமாகி ஜனவரி 24ஆம் தேதி கடகத்திற்கே போய்விடுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 9 மாதங்கள் மோட்சமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். அஷ்டம சனினாவே உயிருக்கு கண்டம், வாகன விபத்து, வீண் வம்பு வழக்கு போன்று பயம் ஏற்படும். மற்றும் பாத்தீங்கன்னா ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் உக்கிர சனியை குரு பார்ப்பதால் அது போன்றவைகள் தடுக்கப்படும். மற்றும் இவர்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் புதியதாக நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, புதிய வீட்டிற்கு குடி போவது போன்ற அமைப்புகள் ஏற்படும். அதே வேளையில் 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் சொல்வோம். அதனால தாயாருடைய உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மற்றும் மருத்துவ செலவுகள் தாயாருக்கு செய்து வந்தது குறையும். அதே போல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமண தடை விலகும். வெகு நாளாக இழுபறியாக இருந்த திருமண அமைப்புகள் நடந்தேறும். ஏன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு களத்திரஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனி மீனத்துல இருக்கிறார். குருவின் 9ஆம் பார்வை மீனத்தில் உள்ள சனி மீது விழுவதால் திருமண அமைப்புகள் கைகூடும். மேலும் 8ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பதால் வம்பு வழக்கு, அவமானங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனை அகலும். 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை உச்சகுரு பார்வை விழுவதால் எதிரிகள் தொல்லை அகலும். கடன் உடன் பகை தீரும். அடமானத்தில் உள்ள தங்கத்தை மீட்டெடுப்பார்கள் அல்லது புதிய பொன் பொருள் சேரும் காலகட்டமாக இது இருக்கும். சனி பகவான் என்பது ஒரு முட வைத்தியம்னு சொல்லலாம். எலும்பு பிரச்சனை, இந்த முடக்குவாதம், இது போன்ற பிரச்சனைகள்லாம் விலகும். அதே போல அறுவை சிகிச்சையில் வெற்றி, நீண்ட நாள் நோய்க்கு தீர்வு கிடைப்பது போன்ற அமைப்புகள் ஏற்படும். நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது என்னன்னா, மலை மேல் உள்ள முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. சாதுக்களுக்கு தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வது சிறப்பு. அதே போல இயன்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதுவும் உங்கள் வாழ்வில் சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.